வணக்கம் அண்ணா. வணக்கம். ஹேப்பி பர்த்டே. நன்றி. உங்களோட பேர்? விசு. சரி, நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் வந்திருக்குது. உங்களுக்கு எத்தனை பர்த்டே? 31. சரி, உங்களோட பர்த்டேக்கு யார் சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட வேலை செய்கிற ஆக்களாக இருக்கலாம். அப்படி யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம். தெரியலையா? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட்டை பார்ப்போம். என்ன ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக சாக்லேட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்குது. நீங்கள் யாருன்னு தெரியலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் கிஃப்ட் எல்லாம் இதயத்தில் வந்திருக்குது. எங்களுக்கு டவுட்டாக இருக்குது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. யார்கிட்ட வந்திருக்கு? சங்கீதா. சங்கீதாவா? யார் அவங்க? கல்யாணம் பண்ண இதயத்திலே அனுப்பினோடனே கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களை இதயபூர்வமா விரும்புற வேற யாருன்னா கூட இருக்கலாம் இல்லையா? தெரியல. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? அப்ப சகோதரங்கள்ல வேற யாரும் அனுப்பி இருக்கலாமா? அனுப்ப மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தா அப்புறம் சகோதரம் எல்லாம் கோவிப்பாங்க. பிரச்சனை இல்லையா? இல்ல. சரி, அப்ப நண்பர்கள் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? நண்பர்கள் இந்த கிஃப்ட் வந்து இங்க இருந்து வரணும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். சோ யாரா இருக்கும்படி யோசிச்சு பாருங்க. சொல்ல தெரியல. சில வேளை உங்களை விரும்பி கொண்டிருக்கிற உங்களோட லைஃப்ல வாழணும்னு சொல்லி யாரும் ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பி இருக்கலாமா? சரி, உங்களுக்கு இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சின்னதா ரெடி பியர் ஒன்று வந்திருக்கு. அது கூட இதயத்தை தாங்கி கொண்டு வந்திருக்குது. தங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட இதை வந்து தங்களுடைய நினைவாவே உங்க கூடவே வச்சிருக்கணுன்றதை அனுப்பி இருக்கிறாங்க. சில வேளை உங்களோட லைஃப்ல இந்த ப்ரொபோஸ் பண்றதுக்காக கூட இன்னொரு லேடிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். அப்படி ஒரு லேடிட்ட இருந்து வந்து ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல. யாரா இருக்கும்? சங்கீதா. சங்கீதா தானே? நான் அவங்களை ஸ்பெஷலா சொல்றீங்க. அடுத்த வருஷம் திருமணம் ஆக போகுது, அதுக்காக அவங்களை ஸ்பெஷலா எதிர்பார்க்குறீங்க அப்படியா? சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா பர்த்டே கேக் கொண்டு வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். என்ன ஹேப்பி பர்த்டே விசோன்னு சொல்லி இது கூட நிறைய இதயங்களை தாங்கி வந்திருக்கு. கேக்ல கூட இவ்வளவு இதயம். இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கும்? உங்களோட சகோதரங்களா, உங்களோட எதிர்காலத்துல வாழ போறவங்களா, இல்ல உங்களோட வேலை செய்யறவங்களா, உங்களுடைய நண்பர்களா, சில விட உங்களோட உறவினராக கூட இருக்கலாம். சரி, உங்களோட உறவினர்கள்ட்ட இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? மாமாவா இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லி நிறைய உறவுகள் இருக்குன்னு தானே. யாரும் அனுப்பியிருப்பாங்க. அப்படி யாரும் அனுப்புறேன்னு சொன்னேன். இதயத்திலே அனுப்புறதுக்காக என்ன சொல்ற, எதிர்காலத்துல வாழ்றாக்கெல்லாம் இதயத்திலே அனுப்பணும்னு சொல்லியும் இல்ல. யோசிச்சு பாருங்க, வார்த்தை வருது இல்ல. என்ன யோசிக்கிறீங்களா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு? டென்ஷனா இருக்கா? இல்ல இல்ல. சில வேளை உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போன யார்கிட்ட வந்திருக்குமா? இல்ல. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி அப்படி யோசிச்சு பாருங்க. இல்ல, அப்படி ஒண்ணு. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் யார்கிட்ட வந்தேன்னு சொல்லி பாப்போமா? உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட வாழ போறவங்கிட்ட, அதாவது வந்து சங்கீதாட்ட இருந்து வந்திருக்குது. ப்ரொபோஸ் பண்ணி 3 மாசமாம். அதை விட உங்கள்கிட்ட ஸ்பெஷலா உங்கள்கிட்ட மேட்ச் ஆகலாமா? அவங்க இந்த பிறந்த நாள் வந்து உங்களை வித்தியாசமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? இல்ல. இது சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க உங்கள்கிட்ட எதிர்கால மனைவிக்கு, இன்றைய மச்சாளுக்கு? நன்றி. மச்சாண்டா ரொம்ப பிடிக்குமா? வைஃப் சொன்னா ரொம்ப பிடிக்குமா? இப்பயான் கிடைக்க தோணுயா. ஓகே, வைஃப் ரொம்ப பிடிக்கும். சரி, இதே பாசத்தோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். ஸ்பெஷலா உங்களோட வைஃபுக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல? நன்றி. என்ன சொல்ற, உங்களோட மச்சான்றதை தாண்டி உங்களோட லைஃப்ல வந்து வாழ போறாங்க. தொலை தூரத்துல இருந்தாலும் எதிர்கால கனவென்ற, அதாவது தன்னை மச்சாண்ட பிறந்த நாளை கொண்டாடணும் தான் எங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாளுக்கு உங்களுடைய மச்சான் எதிர்கால மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நன்றி. என்ன